கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2 நிருபம் 12 அதிகாரம் 21 வசனம். 2 கொரிந்தியர் 12:21, 2 Corinthians 12:21. மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாய் இருக்குமோவென்று பயந்திருக்கிறேன். என்ன ஒரு பயம் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருக்கக்கூடிய ஒரே பயம் என்ன? ஜனங்கள் மனம் திரும்பாமல் அதே மாதிரி இருந்துருவாங்களோ. எப்படி? நான் உங்களை பார்க்க வரும்போது, ஐயோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் என்னை தாழ்த்தி நான் ஐயோ இவங்க இப்படியே இருக்கிறாங்களே என்று சொல்லி நான் கண்ணீர் விட்டு அழக்கூடியதாக அப்படிப்பட்ட ஒரு காரியம் நான் துக்கப்பட்டு, அதாவது தனக்கு கீழே உள்ள ஆத்துமாக்கள் பாவம் பண்றாங்க, அவங்க மன்னிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர்ட்ட பரிந்து பேசி தன்னைத்தானே தாழ்த்தக்கூடியவனா மாற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள நான் தள்ளப்பட்டு விடுவேனோ என்று சொல்லக்கூடிய ஒரு பயத்தை நம்ம பார்க்கிறோம். நீங்க இதை அந்த கடிதம் முழுவதும் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 2 அதிகாரத்தில் 1 வசனம் பாருங்க. நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்து கொண்டேன். அதிலே 4 வசனம், அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். என்ன? நானும் துக்கப்படக்கூடாது, நீங்களும் துக்கப்படக்கூடாது. அதனால நான் இப்போ கடிதம் எழுதும் போது என்ன ரொம்ப துக்கப்பட்டு தான் உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்று சொல்லக்கூடியதான். ஏன்னா இதே 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 2 வசனத்தில், நான் 2 தரம் உங்களிடத்தில் இருந்தபோது சொன்னது போல இப்பொழுது தூரமாயிருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்ப விட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன். ஏன்னா நான் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எல்லாருக்கும் எழுதுகிறேன். ஏன்னா நான் வரும்போது மறுபடியும் உங்களை இப்படி பாவம் விபச்சாரம் வேசித்தனம் காம விகாரம் பண்ணுகிற அசுத்தம் செய்யக்கூடியவங்க யாராவது இருந்தால் நான் உங்களை சும்மா விட்டு வைக்க மாட்டேன். அப்படி ஒருவேளை ஆயிருமோ என்று சொல்லி நான் பயந்து இருக்கிறேன். ஏன்னா 1 கொரிந்தியர் 5:1 ஏற்கனவே அவர் சொல்லும்போது நடந்த சம்பவத்தை பார்க்கிறோம். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. இப்படிப்பட்டவனை நீங்கள் விட்டு விலகாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி கடிதம் எழுதினாரு. ஆனால் அடுத்த கடிதம் 2 கொரிந்தியர் எழுதும்போது அவனுக்கு நீங்கள் கொடுத்த தண்டனை போதும், அவனை சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ அங்கே ஒரு மனமாறுதலை பார்க்குறோம். அதே மாதிரி நான் இப்போ ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். நான் உங்களை நேரில் பார்க்கும்போது நான் முன்னாடி 2வது முறை உங்கள்கிட்ட விட்டுட்டு போன இருந்தது போல இன்னும் அப்படிப்பட்ட பாவத்தில் இருப்பீங்களோ, அதனால என் மனசு துக்கப்படுமோ என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனம் நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த தாக்கம் இருக்கணும். ஐயோ நான் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாறாமல் போயிருமோ, என் சபையில் யாராவது மாறாமல் போயிடுவாங்களோ, அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்றி தங்களுடைய பாவத்தை விட்டு விலக்கி அவங்க எல்லாரும் தேவனுக்கென்று ஒரு பரிசுத்தமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவங்களாக மாறணும், அதற்கான எல்லா காரியங்களும் நடைபெறணும்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு ஜனங்களா, அப்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய மக்களா நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கணுன்ற சொல்லக்கூடிய ஒரு தாக்கம் ஒரு ஊழியக்காரனுக்கு உண்டாகணும். அவனுக்கு கீழே உள்ள எல்லா ஊழியர்களுக்கும் உண்டாகணும். என்ன? ஒரு மனிதன், ஒரு ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்த்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், அவனுடைய வாழ்க்கை ஒரு முன் உதாரணமாக மாற வேண்டும். என்ன? அவனுடைய பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் தெரியக்கூடியதாக இருக்க வேண்டும். என்ன? முன்னாடி அசுத்தமான நடக்கையில் நடப்பிச்சேன், வேசித்தனம் பண்ணேன், காம விகாரத்தை விட்டு வந்தேன், ஆனால் இப்போ மனம் திரும்பி நான் மாறினவனாக இருக்கிறேன். அதனால தான் நம்ம சபைகளில் எப்படிப்பட்ட சாட்சிகளை சொல்ல வேண்டும் என்றால், யார் பாவத்தில் இருந்த மனுஷன் எப்படி பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு சாட்சி தான்
உண்மையான ஒரு சாட்சி. ஏன்னா அந்த சாட்சி தான் என்ன பண்ணும், கூட இருக்கவங்களையும் நானும் இப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நானும் இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், நான் முன்னாடி என் மனைவி அடித்து கொண்டிருந்தேன், இப்போ நான் அடிக்கிறது இல்லை, நான் முன்னாடி வேசித்தனம் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ வேசித்தனத்தை விட்டுட்டேன், முன்னாடி நான் ஆபாச படங்களை பார்த்து கொண்டிருந்தேன், இப்போ நான் விட்டுட்டேன். இப்படிப்பட்ட சாட்சிகள் தான் ஒரு சபையையும் பரிசுத்தத்தில் மாற்றும். எனக்கு வீடு கிடச்சிருச்சு, காடு கிடச்சிருச்சு, எனக்கு கைவலி போயிடுச்சு, கால்வலி போயிடுச்சு, இது ஒரு நாளும் பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு போகாது. அப்போ ஜனங்களை பரிசுத்தத்திற்குள் வழிநடத்தக்கூடிய சாட்சிகளை சொல்ல கற்றுக்கொள்வோமா? வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தாங்கள் எப்படி பாவத்திலிருந்து விடுபட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறார்கள் என்று சொல்லுகிற சாட்சி மற்றவர்களையும் அப்படி பரிசுத்தத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரியத்தை உண்டாக்கட்டும் என்று மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.